வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா L2E லூசிஃபர் பார்ட் 2 எம்பரான் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லூசிஃபர் அதாவது பார்ட் 1 ரிவ்யூ வந்துட்டு இந்த வீடியோட இந்த லிங்க்குக்கு மேலே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இதை தொடர்ந்து இந்த பார்ட் வந்துட்டு கண்டினியூ ஆகுது. அந்த பாட்டோட ஒரு சுருக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் தலைவர் அவர் இறந்துட்டாரு. அதுக்கு அடுத்த வாரிசை வந்து யார் வர போகிறோம் அந்த பொசிஷனுக்கு என்னென்ன தப்புலாம் நடக்குது, இது எப்படி மோகன்லால் தடுத்து நிறுத்தினாங்க அப்படிங்கிற ஒன்று தான். இப்போ அதுல டொவினோ தாமஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம்மா வந்துட்டு எலெக்ட் ஆயிருப்பாரு. இதுக்கப்புறம் இப்போ 5 வருஷத்துல டொவினோ தாமஸ்மே அவரோட நேச்சரே சுத்தமாக மாறி போச்சு. கிட்டத்தட்ட அவர் இருக்கிற IUF கட்சியிலேருந்து பிரிஞ்சு இவர் புதுசாக இப்போ ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதவாத சக்திக்கு இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்துட்டு கூட்டணிக்கு சேர்த்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிற்க போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷமா மோகன்லால் வந்துட்டு அதில் கிளம்பிடுவாரு. இதுக்கப்புறமேட்டு வேணாம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு மோகன்லால் திரும்ப வந்து எப்படி வந்துட்டு இந்த ஒரு அரசியலை வந்துட்டு காப்பாற்ற போறாரு, அது கேரளாவே வந்துட்டு காப்பாற்ற போறாரு, அவங்களுக்கு வந்தாதான் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம இந்தியன் கதை எதிர்பார்த்து கம்பேக் இந்தியன் கொடுத்த மாதிரி வாங்க கம்பேக் ஸ்டீஃபன் அப்படின்ட்டு எல்லாருமே வந்துட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டீஃபன் வந்தாரா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த படத்தோட மீதி கதையா இருந்தது. ஸோ இந்த படத்துல மோகன்லாலுக்கான மாஸ் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிற 2 மொமெண்ட் இருந்தது. பட் பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது எனக்கு எந்த இடத்துலயுமே பெருசா வந்துட்டு இந்த ஒரு மாஸ் மொமெண்ட்ஸ் ரொம்ப பில்டப்பா தான் இருந்ததே தவிர அது ஒரு மாசாவே வந்துட்டு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. சொல்ல போனா ஒரு காட்டுக்குள்ள வர ஒரு ஃபைட் வந்துட்டு செம்மையா இருந்தது. அந்த ஒரு டைமிங்க்கு வந்துட்டு மோகன்லால் இறங்கி அதுக்கான ஒரு ஃபைட் அப்படிங்கிறது வந்துட்டு சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். மற்றபடி படத்தோட அந்த கல அரசியல் இந்த கேரளா நடக்கிறத வந்து தாண்டி படத்துல நிறைய ஃபாரின் அதாவது ஒரு இன்டர்நேஷனல் டான் அப்படிங்கிறத வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எம்ரான் வந்துட்டு யார் அப்படிங்கிற இன்னுமே வந்துட்டு பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அவர் வந்துட்டு இங்கே ஒரு பொலிட்டிக்கல் லீடர் சாதாரண ஒரு ஆளா இருந்தாலுமே அங்க வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆளு ஃபாரின்ல வந்துட்டு அவர் நினைச்சதெல்லாம் என்னென்னமோ பண்ண முடியுது. அவர் சுத்தி வந்துட்டு நிறைய மிஷின் கன் வச்சுட்டு நிக்கிறாங்க. பிருத்திவிராஜ்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. பிருத்திவிராஜுக்கான ஒரு பிளாஷ்பேக் எப்படி வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிறது ரொம்ப அழகா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அட்லாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாட்டோட கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 ரொம்ப சுமாராக தான் இருந்தது. தமிழ் டப்பிங் நீட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். மத்தபடி ஒரு சாங் வந்துட்டு பிஜிஎம்மும் ரொம்ப நல்லாவே போட்டிருந்தாங்க. மஞ்சுவாரோட போர்ஷன் இந்த படத்துல வந்துட்டு எல்லாத்தோட ரொம்ப நல்லாவே செதுக்கியிருந்தாங்க. ஆனா படத்தோட திரைக்கதை கதை 2மே ரொம்ப வீக்கஸ்டா இருந்தது. பிருத்திவிராஜ் முழுக்க வந்துட்டு மலையாள சினிமாவை ஒரு ஹாலிவுட் லெவலில் காட்டுறேன், எப்படி மேக்கிங் பண்றேன் அப்படின்ட்டு அவ்வளவும் வந்துட்டு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கதை திரைக்கதையில வந்துட்டு கோட்டை விட்டாங்க. அதுதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எமோஷனலா இந்த படம் எங்கேயுமே கனெக்ட் ஆகல. ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பார்ட் 2க்கே வந்து ஒரு சாபக்கேடு மலையாள சினிமாவை தொடருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்தது. நீங்க இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருக்க. நன்றி, வணக்கம்.